நல்லா இருந்துச்சு. படத்துல ஆக்சுவலி இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டு அவங்க தான் கரெக்டு, நம்ம யாருக்காகவும் இறங்கி போக தேவையில்ல, சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பட் இந்த படம் பார்க்குற மூலியமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம மேலேயும் தப்பு இருக்கும், நம்மளுமே மாறணும், அந்த மாதிரி எடுத்திருக்காங்க படம். ஸோ அது நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. ஆனால் மூவி நல்லா இருக்கு, அவ்வளோதான் சொல்லுவேன். ஆமா, எந்தெந்த இடத்துல எந்தெந்த சாங்ஸ் கரெக்டா வரணுமோ எல்லாமே கரெக்டாவே வச்சிருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்கு. ஓவராலா என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம எல்லாருமே நம்மளுக்காக தான் யோசிக்கிறோம், நம்ம பண்றதா கரெக்ட்ன்றோம், யாருக்காகவும் நம்ம இறங்கி போக மாட்டோம். ஸோ இந்த படம் பார்த்ததுனால நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்மளுமே இறங்கி போகலாம், நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம இறங்கி போகலாம். ஏன்னா நம்ம பிடிச்சவங்க விட்டு நம்மளால இருக்க முடியாது. ஸோ அதெல்லாம் சொல்ல வராங்க, நம்ம ரியலைஸ் பண்ணணும். அதுதான். 9.8 நான் கொடுப்பேன். 10க்கு 10 கூட கொடுக்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. ஆமா, ஏன்னா அவங்க யோசிச்சிருக்க விதம் நல்லா இருக்கு. ஆமா, ஏன்னா அவங்க லாஸ்ட்ல ஃபேமிலியுமே ஃபிக்ஸ் பண்ற மாதிரி காமிச்சாங்க. சில பேர் அப்படியே விட்டுருவாங்கல்ல. நானே நினைச்சேன் ஃபர்ஸ்ட் அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாக்கும் சண்டை இருந்தது, அதை அப்படியே விட்டுருவாங்க. பட் ஹோலா அவங்க எல்லாமே கவர் பண்ணி முடிச்சிட்டாங்க, கம்ப்ளீட்டா முடிச்சிருந்தாங்க. அது பிடிச்சிருந்தது. ஃபேமிலியாவும் வந்து பார்க்கலாம், யாருக்காவது ஃபேமிலியோட சண்டை இருந்தா அவங்க இதை பார்த்தா அவங்க ரியலைஸ் பண்ணலாம், நம்மளுமே வந்துட்டு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்கு புரியும். படம் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லா ஜென்சி கிட்ஸும் வந்து பார்க்கணும். ஆக்டிங், ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து எல்லாருமே பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. அதான் ஒரு லவ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணி லைஃப்ல எப்படி வாழணும் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஃபேமிலியும் வந்து பார்க்கலாம், ஜென்சி கிட்ஸும் வந்து பார்க்கலாம். கண்டிப்பா நல்லா இருக்கும். கப்பிள்ஸ் கண்டிப்பா வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. புது ஆக்டர் சூப்பரா பண்ணிருக்காரு. தேங்க்யூ. 10க்கு கண்டிப்பா 9.5. சூப்பரா இருந்துச்சு படம். ஆக்சுவலி ஓவரால் ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்தது. இது என்ன ஒரு லைஃப் கதை, லைக் அவங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் ஃபேமிலியும் எப்படி வந்து மேனேஜ் கூட இருக்கலாம் அப்படின்னு பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே இருக்கு. இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஃபேமிலியாக இருந்தாலும் எப்படி மேனேஜ் பண்ணி வாழ்க்கை எப்படி போகிறது தான் பேசியிருக்கோம். அஃப்கோர்ஸ் 20 கிட்ஸ் தான் அது. 20 இல்லை, ஓரளவுக்கு இப்போ கிஸ்ஸிங் அதெல்லாம் இப்போ காமன் தான். ஸோ அவ்வளோ ஏஸ் இல்லை, பார்க்கலாம். சாங் நல்லா இருக்கு. சாங்கு, வீடியோ எடிட்டிங்லாம் நல்லா இருக்கு. டைலாக்ஸ் மட்டும் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். அண்ட் பேசிக்கா ஒருத்தன் வந்து எப்படி அவனோட டிஃபிகல்ட்டிஸ், அவனோட ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும், அதெல்லாம் எப்படி கடந்து ஃபேமிலியும் அதுவும் ஒரு ஒன்னா கொண்டு வரான், ஹாப்பியா இருக்கிறது. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ஒரு அப்படியெல்லாம் இல்லை, எல்லாம் நல்லா இப்ப இருக்கிற இதுக்கு 7.5 இருந்துச்சுன்னா ஓவராலா லைக் ரொம்ப செல்ஃப் ஒப்சஸ்டா இல்லாம எல்லார பத்தியும் யோசிச்சுட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல எப்படி இருக்கணும் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். நான் ஜென்ரலான ஒரு டாபிக் தான் பேசியிருக்காங்க. லேக் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஆனா அப்படியே போயிட்ட மாதிரி இருந்துச்சு. படத்தோட எல்லாமே ஓகேவா இருந்துச்சு. ஒரு 10க்குனா 6 சொல்லலாம். படம் உண்மையிலேயே நல்லா இருக்கு ப்ரோ, தாராளமா பார்க்கலாம். லவ் ரிலேஷன்ஷிப் பத்தி தான் பேசியிருக்காங்க. லவ் 90s கிடையாது, 2K கிட்ஸும் கிடையாது. லவ்னா லவ் ஏலாம் எதுவுமே கிடையாது ப்ரோ. 2 கிஸ்ஸிங் மட்டும் தான் வருது. அதை தவிர்த்து தான் மற்றபடி எல்லா படமும் சூப்பர் படம் தான். ஒரு லவ் நீங்க எந்த அளவுக்கு உண்மையா இருந்தா அது உங்களை எப்படி வந்து பார்த்து சொல்றது காட்டியிருக்காங்க படத்துல. மற்றபடி சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு. லேக்னு ஒன்று கிடையவே கிடையாது ப்ரோ. ஃபேமிலியை கூட தரமா பார்க்கலாம். ஆக்சுவலா எந்த படத்துல லேக்னு ஒன்று கிடையவே கிடையாது. இந்த ரிவ்யூவர்ஸால தான் மற்றபடி எல்லாமே தப்பா நடக்குது, அது மட்டும் தெரிவிச்சு 10 கொடுக்கலாம் ப்ரோ. வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம வந்தது. உண்மையிலே படம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியும். நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு லவ் சப்ஜெக்ட் வந்து இந்த அளவுக்கு டீசெண்டா சொல்ல முடியுமான்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாங்க. படம் வந்து டீசென்ட் வாட்ச். படத்துல ஒரு லவ் தான். அதாவது ஒரு 2K கிட்ஸ் வந்து பார்த்தா லவ் பண்ணான்னா அதுக்கு தகுந்த ஒரு சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். வந்து மூஞ்சில ஆசிட் வீசி அதை வீசி லவ் பிரேக்கப் பண்ணவுன்னா அந்த கொடுமையெல்லாம் பண்ணாம இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு பிரேக் அவே போனாலும் பரவாயில்ல, அவ ஒரு மனுஷி, அவளுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத கிளியரா செஞ்சிருக்காங்க. அதனாலதான் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல படமா வச்சு. பாட்டுலாம் சூப்பரா இருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையா இருக்கு, எல்லாமே தாறுமாறு பண்ணிட்டாங்க. கண்டிப்பா 2K கிட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி.
ஓவரால் ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி தான். 10க்கு 7.9 கொடுப்பேன். படம் போர் அடிக்கும் போது ஸோ ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை. இது நல்ல ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு, கேஸ்ட் நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க. கதை என்னன்னா ஒரு ஸ்டார்ட் ஒரு டேரக்டர் சினிமா சம்மந்தப்பட்ட கதை தான். லவ் பிரேக்கப் ஆயிட்டு இது பண்ற ஒரு கதை, அவ்வளவுதான். இங்கடா நீங்க சொல்றா இன்னும் அதே சொல்லு பரவாயில்ல ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு. இது ஜென்சிக்கான என்ன lag சொல்லு? லேக் ஆகும். அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இழுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல இருந்து அடிச்சு தூக்குனாங்க. ஸ்ட்ரீட் பிளே சூப்பரா இருக்கும், ஒன் டைம் வாட்சபிள். கதை வந்து இது நார்மல் லவ் டிராமா தான், வேற ஒன்றும் புதுசான இல்லை. சொன்ன கதை தான் கொஞ்சம் நச்சுன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். பாட்டு டே சொல்றான். பாட்டு மியூசிக் டைரக்டர் யாரு தெரியாது. இல்ல ப்ரோ, ஒரு 4 படம் பாத்தீங்கன்னாலே அந்த 4 கதையும் இந்த படத்துல இருக்கும். இப்போ ஓமை கடவுளே படம் பாருங்க, அப்புறம் நிலவுக்கு என்மேல் என்ன அடிக்கும் படம், அப்புறம் அசோக் செல்வன் படம் ஒரு பாதி படம் இதுல இருக்கும். அவ்வளவுதான். மற்றபடி போர் அடிக்காம கொண்டு போறதா பிளஸ் பாயிண்ட் சொல்லலாம். நியூ ஆக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. படம் 4 ஸ்டார் தரலாம் ப்ரோ, 5 ஸ்டாருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. இந்த லவ் தான், மெயின்லி லவ் பத்தி தான். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, பாட்டெல்லாம் செம்மையா இருந்துச்சு. எல்லாம் இந்த லவ் தான், லவ்ல ட்ரஸ்ட் தான் முக்கியம், அது சொல்ல வருது. அப்புறம் பொறுத்து இருக்கணும் எல்லாருக்கிட்டே, அவ்வளவுதான். அதான் நீங்க படம் பார்த்து தான் சொல்லணும், நான் இப்படி சொன்னேன் இப்படி இல்ல, அப்படி இல்லை. லவ் தான் மெயின்லி வந்து. இது நீங்க படம் பாருங்க, நல்லா படம் தான், கப்பிள்ஸா அதான் நல்லா இருக்கும். புரியல, ஒரு 7க்கு 7